திரைப்பட புகழை கொண்டு கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதாக நினைக்கிறார் விஜய். தாவேக தலைவர் விஜய் மீது அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி காட்டம். நடிகை கௌரி கிஷன் உருவகேலி செய்யப்பட்டதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம். இனி இதுபோல நடக்காதவாறு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அதிமுகவை ஒருங்கிணைக்க கூறியதே பாஜக தான் என செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி. நிர்வாகிகளை நீக்கிக் கொண்டே இருந்தால் முழு நிலவு தேய்ந்து அமாவாசையாகிவிடும் எனவும் கவலை. கொல்லைப்புறமாக முதலமைச்சரானவர் பழனிசாமி என செங்கோட்டையன் விமர்சனம். மகன் மருமகன் ஆகியோரே எடப்பாடியை வழிநடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தமே தேவையில்லை என மக்கள் கருத்து. எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 11ஆம் தேதி விசாரணை. வாக்குரிமையை பறிக்கும் நடவடிக்கை என மனுவில் திமுக புகார். எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்க திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஜனநாயகத்தை காக்கும் காவலர்களாக பூத் ஏஜெண்டுகள் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுரை. திமுகவை அழிக்கலாம் என யார் யாரோ கனவு காண்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என பதிலடி. கரூர் துயர சம்பவத்தில் யாரும் செய்யாத பித்தலாட்டத்தை விஜய் செய்திருப்பதாக வைகோ கண்டனம். செய்த தவறை இதுவரை உணரவில்லை என்றும் காட்டம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் தொடக்க நிலையிலேயே தோல்வியடைந்துவிட்டது. பாஜகவிற்கு தக்க பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் அளிப்பார்கள் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் விமர்சனம். புதுச்சேரியில் எஸ்ஐஆர் பணிக்கு வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் செல்லலாம். காங்கிரஸ் கட்சி புகாரை அடுத்து தேர்தல் ஆணையம் அனுமதி. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் பூச்சி தாக்குதலால் எலுமிச்சை வரத்து சரிவு. விலையும் சரிந்ததால் விவசாயிகள் ஏமாற்றம். நடிகர் ரவி மோகனுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ரோகோட் திரைப்படத்தின் தலைப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதாக புகார். பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் இருந்து தெருநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும். மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கூடுதல் உத்தரவு. தொழில்நுட்ப கோளாறால் டெல்லியில் 100க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிப்பு. பல மணி நேரம் விமான நிலையத்திலேயே காத்திருந்த பயணிகள். டிடிவி தினகரன் தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலடி. உளவுத்துறை அளித்த ஆவணங்களை எப்படி கிழித்து எறிய முடியும் என்றும் கேள்வி. செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 12 பேரை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக அறிவிப்பு. முன்னாள் எம்பி சத்யபாமா, கோபி, அந்தியூர் பகுதி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து நீக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 90,160 ரூபாய்க்கு விற்பனை.
புனேவைச் சேர்ந்த பெண் பீகாரில் வாக்களித்ததாக இன்ஸ்டாவில் பதிவு. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் வேறு மாநிலங்களில் வாக்களித்திருப்பதால் சர்ச்சை. ரஷ்யாவில் காணாமல் போன இந்திய மருத்துவ மாணவர் 19 நாட்களுக்கு பின் சடலமாக மீட்பு. பெலையா நதிக்கரையில் உள்ள தடுப்பணையில் உடல் கண்டெடுப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.